வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். உலகிலேயே மிக விரைவாக வளர்ச்சியடையும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதை பொருளாதார ஆய்வறிக்கை எடுத்துக்காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு வி அனந்த நாகேஸ்வரன் கூறியுள்ளார். கிரீன்லாந்து பிரச்சினையில் அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்று டென்மார்க் பிரதமர் மேட்டே ஃபெட்ரிக்சன் கூறியுள்ளார். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் தமிழக அணிக்கு எதிரான போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் பரோடா அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுதில்லி விஜய் சவுக்கில் இன்று நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். முப்படைகளின் பேண்ட் வாத்திய குழு வந்தே மாதரம், பாரத் கே ஷாகான், சாரே ஜஹான் சே அச்சா உள்ளிட்ட தேசப்பற்று பாடல்களை இசைத்தன. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்திய விமானப்படையின் பேண்ட் வாத்திய குழுவின் சிறப்பு நிகழ்ச்சியும் இதில் இடம்பெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடாவுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் தொடர்பான திரு தேவகவுடாவின் கருத்துகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திரு தேவகவுடாவின் ஆலோசனைகள் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிக விரைவாக வளர்ச்சியடையும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதை பொருளாதார ஆய்வறிக்கை எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.4 விழுக்காடு வளர்ச்சியடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளம் மூலம் 2,30,00,000 பேருக்கு பணி நியமனம் அளிக்கப்பட்டதாக இந்த ஆய்வறிக்கையில் கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார். ஈஷரம் இணையதளத்தில் 31 கோடி பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளதையும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு வி அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கை குறித்து புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலைவாய்ப்பின்மை விகிதம் 5.4% தற்போது 4.9 விழுக்காடாக குறைந்துள்ளதாக கூறினார். சர்வதேச அளவில் இந்தியா பொருளாதார மையமாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.4% அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய செலவு கணக்காளர் நிறுவனத்தின் மத்திய குழு உறுப்பினர் டாக்டர் வி முரளி தெரிவித்துள்ளார். இந்தியா சந்தைக்கு தகுந்த மாதிரி சந்தைப்படுத்தி இங்க மேக் இன் இந்தியா கான்செப்டோ அல்லது ஆத்ம நிர்பர் பாரத் கொண்டாந்ததோ இதெல்லாம் பாத்தீங்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ல தட் இஸ் பீயிங் தேர். இப்போ இந்த டாரிஃப் எல்லாம் வச்சால் கூட will be able to reach 6.8 to 7.2 ஒரு ஜிடிபி growth இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய இந்தியா வளர்ச்சி பெற்றதுன்னு பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படத்தக்க வகையில இருக்குது. ஆக்சுவலா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் கம்பைண்டா எல்லாரும் நம்ம அந்த மார்க்கெட்ல குட்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட இட் இஸ் நாட் ஈக்குவல் டு யூஎஸ். பட் டிஸ்பைட் தட் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுது டுடே. அந்த அட்வர்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதை பண்ண முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய அந்த டாரிஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம பாதிக்காத மாதிரி ஒரு அரண் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அதுதான் இந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ல வரக்கூடிய செய்தி. நீதிமன்றங்களில் டிஜிட்டல் அடிப்படையிலான நிர்வாக திட்டங்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர், பல்வேறு உயர்நீதிமன்றங்களுடன் டிஜிட்டல் இணைப்புக்கு இது வழிவகை செய்யும் என்று கூறினார்.
உயர்நீதிமன்றங்களின் உத்தரவுகள் டிஜிட்டல் முறையில் மாவட்ட நீதிமன்றங்களுக்கு எளிதாக சென்றடைய இது வழிவகை செய்ய உள்ளது. இதன் மூலம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைந்து முடிக்கப்படும். இந்நிகழ்ச்சியின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் புதிய செயலியை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் வாகன அனுமதிக்கான கோரிக்கைகள் எளிதில் செயலி மூலம் அனுப்பி வைக்க முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கிரீன்லாந்து பிரச்சினையில் அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்று டென்மார்க் பிரதமர் மேட்டே ஃபெட்ரிக்சன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் சுதந்திர நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க டென்மார்க்கிற்கு முழு உரிமை உள்ளதாக தெரிவித்தார். பிரான்சில் இப்பிரச்சினை தொடர்பாக டென்மார்க் பிரதமர் மேட்டே ஃபெட்ரிக்சன் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபெட்ரிக்கும் பிரான்ஸ் நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான் கிரீன்லாந்து பிரச்சினையில் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துக்கு பிரான்ஸ் முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். டென்மார்க் நாட்டின் கீழ் சுயாட்சி அதிகாரம் பெற்ற கிரீன்லாந்து தீவின் மீது அமெரிக்கா உரிமை கொண்டாடும் நிலையில் அப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஐரோப்பா நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று இமானுவேல் மேக்ரான் வலியுறுத்தினார். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த மீனவர்களை இந்தியாவும் பங்களாதேஷும் பரஸ்பரம் ஒப்படைத்தன. பங்களாதேஷ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 23 இந்திய மீனவர்களையும் இந்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 128 பங்களாதேஷ் மீனவர்களையும் சர்வதேச கடல் எல்லையில் இருநாட்டு கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த 2 மாதங்களில் பங்களாதேஷ் சிறைபிடித்த 142 இந்திய மீனவர்களும் இந்தியா சிறைபிடித்த 128 பங்களாதேஷ் மீனவர்களும் விடுவிக்கப்பட்டனர். மீனவர்களின் பாதுகாப்புக்காக வெளியுறவு அமைச்சகம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய பதில் தாக்குதலில் 2 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். இவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி, பிஸ்டல் மற்றும் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ஜிதேந்திரா யாதவ் தெரிவித்துள்ளார். மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் அங்கு சென்றபோது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தினர். காவல்துறையினர் நடத்திய பதில் தாக்குதலில் மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தாய்லாந்து விமானப்படையின் விமானம் விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். தாய்லாந்தின் சியாங்தோங் மாவட்டத்தின் வனப்பகுதியில் AT-6 ரக பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானதாக அந்நாடு கூறியுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக ராயல் தாய் விமானப்படை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. நேபாளத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்நாட்டிற்கு பல்வேறு உதவிகளை இந்தியா வழங்கி வருகிறது. காத்மண்டுவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் நேபாள அரசுக்கு 250 வாகனங்கள் வழங்கப்பட்டன. நேபாளத்தில் தேர்தல் சுமூகமாக நடைபெற அந்நாட்டு அரசின் கோரிக்கையேற்று இந்தியா இந்த உதவியை அளித்துள்ளது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் தமிழக அணிக்கு எதிரான போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் பரோடா அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. சேலத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பரோடா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 2ஆம் நாள் ஆட்டம் நாளை தொடர்ந்து நடைபெறும். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூர் இன்று உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது. வதோதராவில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்கவுள்ளது. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பௌரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். உலகிலேயே மிக விரைவாக வளர்ச்சியடையும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதை பொருளாதார ஆய்வறிக்கை எடுத்துக் காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு வி அனந்த நாகேஸ்வரன் கூறியுள்ளார். கிரீன்லாந்து பிரச்சினையில் அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்று டென்மார்க் பிரதமர் மேட்டே ஃபெட்ரிக்சன் கூறியுள்ளார். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் தமிழக அணிக்கு எதிரான போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் பரோடா அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.